சிஹ்ரு தஃப்ரீக், அதாவது கணவனையும் மனைவியையும் பிரிக்கிறது. கணவன் மனைவி நல்லா இருந்தா சிலாக்களுக்கு பிடிக்காது, குடும்பமே பிரிக்கும். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், فَيَتَعَلَّمُونَ مِنْهُمَا مَا يُفَرِّقُونَ بِهِ بَيْنَ الْمَرْءِ وَالزَّوْجِ. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல இருந்து இருக்காங்க. கணவனை மனைவியையும் பிரிக்கிறது சூனியத்தின் மூலமாக. இரண்டாவது தான் சிஹ்ருல் மஹப்பா, அன்பை உண்டாக்குற. சொல்லுவாங்களே, சில ஊருக்கு போயிடாதீங்க, கோப்பியை ஊத்தி தந்துருவான், மரம் அங்கதான் உங்களுக்கு பொஞ்சாதி. சில ஊருக்கு போயிடாதீங்க, கோப்பியை ஊத்தி தந்துருவான், கோப்பிக்குள்ள விஷயம், மரம் கோப்பியை குடிச்சா அவர் மல்லோ வீட்டுக்கு வர மாட்டார், அங்கே இருந்துருவார், அவருக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்? அன்பை உண்டாக்குற. இயல்புல இல்லாத அன்பை கோப்பியை கொடுத்ததோட அவ பார்த்தா கறிக்கட்ட மாதிரி இருப்பா, ஆனா இவருக்கு அன்பு வந்துடும். அதுக்குதான் சொல்ற சிஹ்ருல் மஹப்பா. ஒரு மனிதனை இல்லாத அன்பை உண்டாக்குற, கல்புல இல்லாத காதலை உண்டாக்கி கல்யாணம் முடிக்க வைக்கிறது, ஆகப்பெரிய ஹராம். மூணாவது சிஹ்ருல் மரல், நோயை உண்டாக்குறது. நோயை உண்டாக்குற. நல்ல உஜாரா இருந்தவர், நல்ல வியாபாரத்துல முன்னுக்கு போனார், திடீர்னு பார்த்தா நோயாளி ஆயிட்டார். ஏன்? நோய் இல்லை, அது சூனியம். நாலாவது சிஹ்ரு தஹய்யுல், ரியாலிட்டிக்கு மாற்றமாக ஒன்றை காட்டுறது. கவுத்த போட்டா பாம்பு மாதிரி விளங்கும், தொப்பிக்குள்ள இருந்து முயல் எடுப்பான், ஒரு ஜாதி கம்பெடுப்பான், அதை பார்த்தா ஊதினா அது பறவையா பறக்கும். இது ரியாலிட்டி இல்லை, இது கண்கட்டி வித்து. இதுக்கு சொல்ற சிஹ்ரு தஹய்யுல். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல என்ன, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல சூனியக்காரர்கள் என்ன செஞ்சாங்க, அப்படியே தூக்கி போட்டாங்க, கவுத்த போட்டாங்க, அது பாம்பு மாதிரி விளங்கிச்சு. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அசாவை போட்டாங்க, அது உண்மையான பாம்பாக மாறி முழு பாம்பையும் விழுங்கிச்சு. அஞ்சாவது அதுவும் ரொம்ப பயங்கரமான விஷயம், ரொம்ப பயங்கரமான விஷயம், சிஹ்ருல் ஜுனூன், பைத்தியத்தை உண்டாகிறது. சூனியத்தால பைத்தியமானாக்களும் இருக்கிறாங்க, இன்றைக்கும் இருக்கிறாங்க. ஆனா சூனியத்துக்கு தானா இயங்குற சக்தி இல்லை, அல்லாஹ் அப்படி ஒன்றை வச்சிருக்கிறான். அல்லாஹ் நாடினா தான் என்ன செய்யும், சூனியமும் பலிக்கும். அடுத்தது சிஹ்ரு தஅதீலி ஸவாஜ் அவ் ரிஸ்க், இவருக்கு வரக்கூடிய வருமானத்தை அல்லது கல்யாணத்தை தடுக்கிறது. கல்யாணம் பேசுறாங்க தான் 30 வயசாயிட்டு 35, கல்யாணம் ஒன்றுமே செட் ஆகுதில்லை. வயசும் போகுது, பணமும் இருக்குது, பலமும் இருக்குது, சொத்தும் இருக்குது, செல்வமும் இருக்குது, ஆனா கல்யாணம் செட் ஆகுறது.